வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி அவல் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல, அதனால் உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் லேசான அவல் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட எந்த அவல் இருக்கோ அந்த அவல் எடுத்துக்கலாம். லேசான அவல், கெட்டி அவல், இல்லை சிகப்பு அவல், எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் இந்த அவலை சேர்த்து லைட்டாக சூடேறினா மட்டும் போதும். நல்லா சூடானதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அடுத்து இதில் 3/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா செவந்து வறுபட்டு வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வறுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் வேர்க்கடலை நல்லா கலர் மாதிரி செவந்து வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். 2 நிமிஷம் வறுத்து விட்டாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இது மாதிரி நம்ம தேங்காயை வறுத்து சேர்க்கும்போது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவலை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு இதில் 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. இது மாதிரி நம்ம தேங்காயை அரைச்சி சேர்க்கும்போது நல்லா பைண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி வேர்க்கடலை, அவல் எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம் இனிப்பு மீடியமாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது ஒரு ஃபில்டரில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சு அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்து கிளறி விடும்போது தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகம் சேர்க்க தேவையில்லை. தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம்னா நமக்கு பர்ஃபி கரெக்டாக வராது. அதனால் தண்ணி கரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச வேர்க்கடலை, தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபி கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம இது மாதிரி உருண்டையாக கூட பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம பர்ஃபியாக கூட கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட்டை இதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா சமமாக அழுத்தி விட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு நைஃப் வச்சு நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நம்மக்கிட்ட ஸ்வீட் செஞ்சு தர சொல்லி கேட்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு அதிக செலவும் இருக்காது, சிம்பிளான பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு அவல் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.